எனக்கு தான் இப்படி ஃபீல் ஆச்சா உங்களுக்கும் யாராவது அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவள் வந்து சொல்கிறா எப்படி இருந்தது பாரு, அதாவது கமருதீனை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு இல்லை இன்னொருத்தர் வரப்போகிறாங்க, லேட்டாக அவங்க வந்து கேம்கே லேட்டாக வராங்க அப்படின்னும் போது கூட ஒரு வார்த்தை சேர்த்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்தளவுக்கு அவருக்கு சொல்கிறதுக்கு பெரிய மனசு இருக்குமா? அவருக்கு தான் ஈகோ இடிக்குமே. ஸோ நம்ம சேர்த்துக்கலாம், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாங்க, ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்தாங்க. நான் அகெயின் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் யார் ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் நிற்கிறாங்கன்றது முக்கியம் அப்படின்னும் போது அரோராவை வெளியில் அமிச்சிட்டு அதுக்கப்புறம் பாரு அந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்னுதான் அந்த கிராண்ட் ஃபினாலேக்கான அழகாவே இருந்த மாதிரி நான் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருப்பேன், ஐ மீன் நேற்று வீடியோஸில் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவள் வந்து டவுனாக இருக்கும்போது தான் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாள். கான்ஃபிடென்ட் அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி தான் நான் அவளை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அந்த ஷோவில். அவள் என்னைக்கெல்லாம் டவுனாக இருக்கணும் மறுநாள்லாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவாள். அந்த ரெட் சுடிதார் போட்ட அன்னைக்காகட்டும், அவள் ஆஃப் சாரி கட்டுற அன்னைக்காகட்டும், சாரி கட்டுற அன்னைக்காகட்டும், இல்லை மாடர்ன் ட்ரெஸ்லேயே கொஞ்சம் ரொம்பவே பிரைட்டாக தெரிஞ்ச நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் அவள் சரியான அடி எங்கேயாவது வாங்கியிருப்பா, ரொம்ப ப்ரெஷரில் இருந்திருப்பா, அழுதுருப்பா, புலம்பிருப்பா, இல்லை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கார்னர் பண்ண ஏதோ ஒரு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கும். மறுநாள் அவ வந்து தன்னை வந்து ஒரு சிலருக்கு அந்த மேக்கப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. நான் அதை அப்படி ஃபீல் பண்ணதில்லை. பட் ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. நான் நிறைய பேர் ஒரு சிலர் செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட ஏதோ இன்டர்வியூஸ்ல பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் லிப்ஸ்டிக் போடாம வெளியிலேயே போக மாட்டேன், ஐலைனர் போடாம வெளில போக மாட்டேன், ஜஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கான்னா கூட பக்கத்துல போய் தண்ணி பிடிக்கணும், இல்லை ஒரு பக்கத்துல கடைக்கு போனா கூட நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இதுவாச்சும் ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு க்ரீமாச்சும் போட்டு தான் போவேன். ஏன்னா எனக்கு என்னமோ ஒரு அது கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ தன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மூலியமா அந்த ஒரு ஃபீலிங்கை அவ வந்து நான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன், அது நேத்துது இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கிறேன், அதுக்காக நான் ட்ரெஸ் பண்றேன், ஏன்னா என்ன நான் நம்புறேன் அப்படிங்கிற இடத்துல தான் அவளோட அந்த கான்ஃபிடன்ஸை நான் அந்த ஒரு இதுல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை புரிஞ்சது. மேபி தப்பா கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி தான் நான் நேத்தே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு அவ எப்படி வர, ஏன்னா இவ்வளோ ட்ராமாவை வந்து கோத்ரூ பண்ணவ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது எப்படி வருவா, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில் வருவா, என்ன மாதிரி வந்து எக்ஸ்பிரஷனில் வருவா அப்படின்னும் போது 10 மடங்கு ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது, 10 மடங்கு கான்ஃபிடென்ட்டாக வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் என்னடா ரெட் கார்டு கொடுத்தீங்க, ரெட் கார்டு குடிச்சிட்டா அப்படியே வந்துட்டு நான் டவுன் ஆயிடுவேன் நினச்சிங்களா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அந்த மாதிரி வந்து அவள் திருப்பி கம்பேக் கொடுத்த இடம் இருக்குல்ல, அவள் நடந்து வந்த அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதுதான் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட அவள் வந்தது பார்த்தீங்கன்னா வின்னருக்கான அந்த ரியல் வின்னர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த அஃபிஷியலில் அவனுங்களுக்கு அந்த திவ்யா தான் வின்னர். ஆனா ரியல் வின்னர் பீப்புளோட வின்னர், மக்கள் செல்வி அப்படின்லாம் நம்ம கொண்டாடுற இடத்துல அவ நடந்து வந்த விதமோ கொடுத்த ஸ்பீச்சும் அதுதான்டா வின்னர் ஸ்பீச், அதுதான்டா வின்னருக்கான அழகு. அவ வந்து நின்னாதான்டா கிராண்ட் ஃபினாலேவா இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நடந்து வந்த விதத்துல இருந்து கான்ஃபிடன்ஸும் ஐ எம் பேக் அப்படின்னு அவ சொன்னதும் அதெல்லாம் வந்து அவ கண்ணில் தெரிஞ்ச எக்ஸ்பிரஷனும் அந்த கான்ஃபிடென்ட்டா எங்களுக்கு பார்வ கிட்ட பிடிச்சது. அவ வந்து நான் வந்து விழுந்துருவேனோ அப்படின்னு நினைச்ச ஆடியன்ஸ்க்கு நான் வந்து எப்படி நிக்கிறேன் பாருங்க உங்க முன்னாடி அப்படின்னு வந்து அந்த பதில் அவ சொல்லல. ஆனா அவளோட பிஹேவியர், அவளோட பாடி லாங்குவேஜ், அவளோட நட, அவளோட எக்ஸ்பிரஷன், அவளோட கண்ணுல அது தெரிஞ்சதை நான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, லைக் போட்டுடுங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபீல் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து அவன் வந்து நின்ன கான்ஃபிடென்ட்ல சேதுபதியோட கான்ஃபிடென்ட் தான் அப்படியே சுக்குநூற போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவன் அந்த கண்ணாடி கழட்டவே இல்லைங்க. நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன், அவன் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறான்னா கண்ணாடி கழட்டி வச்சுட்டு நீ பேசு, கண்ணுக்கு கண்ணு பேசு. நீ ஹோஸ்ட் வந்து ஒரு ஹோஸ்டா நீ ரோஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஹோஸ்டா நீ அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஹோஸ்டா நீ மக்களை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் வெயி. நீ பேசும்போது உன்னோட ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து நீ வந்து திட்டி பேசும்போது நிஜமா கோவமா இருக்கியா, இல்ல நீ சிரிக்கும் போது நிஜமாவே அந்த ஒரு ஜோக் வந்து நீ ரசிச்சுதான் சொல்றியா, இல்ல ஒருத்தங்க கிட்ட நீ கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் வன்மம் இல்லாத ஹெல்த்தியான கான்வர்சேஷனா தான் இருக்கா அப்படிங்கறது உன் கண்ணு சொல்லும். வாய் சொல்லாத விஷயத்த கண்ணு சொல்லும் அப்படின்னு நம்புறவன் நானு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து பாரு வந்து நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்து அப்படிலாம் இருக்கும்போது அந்த கண்ணாடி கொஞ்சம் அவ்வளோ வெயிலா இருக்கு, அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவீங்களோ, ஏன் கண்ணுக்கு கண்ணு நேராக தான் நின்று அந்த பொண்ணுக்கு ஒரு வந்து ஒரு ஹாய் சொன்னது செஞ்சது பேசலாம்ல. ஏன்னா கண்ணில் ஒரு பதட்டம். இவ்வளோ பெரிய ஷோ, நான் தான் ஹோஸ்ட், இது என்னோட ஷோன்னு சொன்னார் அவர் தான். அந்த ஆட்டிடியூட் தெரிஞ்சதுல பிரசன்ட் கிட்ட பேசுவோம், இது என்னோட ஷோன்னு அந்த திமுர் கொஞ்சம் கூட குறையில இல்லை சார் உங்களுக்கு, அப்படிதான் இருந்தது. அப்போ வந்து அவள் கான்ஃபிடென்ட் வேற, திமிர் வேற. ரெண்டுத்துக்கும் நம்ம சூர்யா சார் படத்துல சொன்ன மாதிரி தான், தலகணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு நூலெழுத வித்தியாசம் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பாருக்கு இருந்தது தன்னம்பிக்கை.
அந்த தன்னம்பிக்கை இவருக்கு இருந்தது இருக்கிறது தலகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் ஹோஸ்ட், நான் வச்சதுதான் சட்டம்னு சொன்னாலுமே கிராண்ட் ஃபினாலவே உங்களால நடத்த முடியல. அவ வந்தாதான் ஷோக்கான ஹைப்புன்னு தெரிஞ்சுதான் கெஞ்சிருக்கீங்க. நீங்க தான் ஷோ ஃபுல்லா 3 மாசம் நடத்தினாலும் நீங்க யாருக்கு வின்னர் பட்டம் கொடுக்க போறீங்கன்னு ஜனங்க காத்தில்ல. அங்க ரியல் வின்னரா மக்கள் முடிவு பண்ண பாரு வரணும் தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ஃபினாலேக்கு பாரு வருவாளா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. அப்படின்னும் போது நீங்க அவார்டு கொடுக்கறத பார்க்க யாரும் காத்தில்ல, நீங்க ஃபினாலே ஹோஸ்ட் பண்றத பார்க்க யாரும் காத்தில்ல, எவன் கையில எந்த மிக்சர் கையில அந்த டிராஃபி போகுது அப்படிங்கறத பார்க்கறதுக்கு யாரும் காத்தில்ல, அந்த நாளில எந்த மிக்சர் முதல் 2 எவிக்ட் ஆக போகுதுன்னு பார்க்கறதுக்கு யாரும் காத்தில்ல அப்படின்னு சொல்லும்போது பாரு ஒருத்திக்காக தான் ஃபினாலே காத்திருந்தாங்க நிறைய பேர். பாருக்காக போய் டைரக்டா ஃபினாலே பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனவங்களும் நிறைய பேர். ஆனா அந்த பாருவுமே ஃபுல் ஷூட்ல நான் வரமாட்டேன், என் மேக்ஸிமம் டைம் தான் இருப்பேன்னு சொன்ன மாதிரி கரெக்டா ஷோ முடியும் போது தான் அவங்க வராங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்க இது நின்னதே வந்து அந்த ஃபினாலேல நின்று அவங்க கொடுத்த ஸ்பீச் வந்து வாவ் அப்படிதான் இருந்தது. அந்த ஸ்பீச்சை கூட வின்னர், அதாவது பிஆர் வின்னர், காக்கா வின்னர் எப்படி வேணா வச்சுக்கோங்க, காக்கா வின்னரா என்னென்னமோ சொல்றீங்களே, எப்படி வேணா வச்சுக்கோங்க, அவளால கொடுக்க முடியல அப்படின்னும் போது அதுதான் பாரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் பவர் பாரு அப்படின்னு சொல்லும் போது, கான்ஃபிடென்ஸ்னா பாரு தான்டா அப்படின்னு சொல்லும் போது சும்மா வந்து நின்று அதிர்ச்சில அப்படின்னும் போது அவ பேரை சொன்னாலே பிக் பாஸ் அதிர்ச்சின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ வந்து நிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அதுதான் இந்த சீசனோட வின்னர். அதுதான் வந்து ஓஜி பிளேயர் அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கலாம், அவ தான் சிங்கப்பெண் அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து நின்று அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்போது, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் ரோலர் கோஸ்டர் மாதிரி அவ எவிக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவளோட ஃபீலிங்ஸ் வந்து அவளோட எமோஷன்ஸ் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா வந்து அந்த ஸ்டேஜில் அதை வந்து சொல்றா. நான் ஒன்றும் ஸ்கிரிப்டெல்லாம் அவளுக்கு எழுதி கொடுக்கலங்க. அது மட்டும் இல்லாமல் அவ கூட ஒரு சான்ஸ் கிடைச்சா பேசுற மாட்டோமான்னு எனக்கும் மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கு. அவகிட்ட பேச எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவள்கிட்ட என்ன சொல்வேன்னா கங்க்ராட்ஸ் கூட சொல்ல மாட்டேன், தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவளோட கான்ஃபிடென்ட்டை பார்த்து நான் வியந்திருக்கேன். எனக்குலாம் கான்ஃபிடென்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இன்னைக்கு நான் யூடியூப்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுறனாலும் ஃபேஸே காட்டாமலாம் ஒரு சில முதல் 3 வருஷம்லாம் வந்து நான் யூடியூப் பண்ணேன். அந்த விளாக்ஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன்லாம் ஃபேஸே காட்டியிருக்க மாட்டேன். அப்புறம் பிக் பாஸ்னு ஒரு விஷயம் ஃபேஸ் காட்டி பேசினா எப்படி இருக்குமோ, வியூஸ் வரும் வராதுன்றத மீறி அந்த ஒரு கிரிட்டிசிசம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா, விமர்சனத்தை பண்ண முடியுமா, இல்லை நம்மளால கேமரா முன்னாடி எப்படி பேச முடியும்லாம் ரொம்ப யோசிச்சு தான் இப்போ இந்த இடத்துக்கு கடல் புண்ணியத்தில் வந்திருக்க. உங்களை மாதிரி நான் வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அதுல ஒரு 2 பேர் லைக் போடுவாங்கன்ற நம்பிக்கையோட பேசுறேன்னா, என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த சீசன்ல பாரு மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கும்போது வா இவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருக்க முடியுமா, அடி வாங்கினாலும் திருப்பி இவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்கா எழுந்து வர முடியுமா, அந்த ஒரு அடி வாங்கின இடத்துல இருந்தே அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை க்ரோ பண்ணிக்கிறதுக்கான விஷயமா நம்ம அதுல இருந்து கத்துக்க முடியுமா, அந்த அடி வாங்கிட்டோமே அப்படின்னு அங்கேயே உட்காராம திருப்பி எழுந்து ஓடுறதுக்கான எனர்ஜி அதை நமக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியுமா, மற்றவங்க கிட்ட இருந்து வர அப்ரிசியேஷனை விட, மற்றவங்க கிட்ட இருந்து மோட்டிவேஷனை விட அதை நாமளே ஹீல் பண்ணிக்கிட்டு திருப்பி எழுந்து ஓட முடியுமா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அவகிட்ட நான் பார்த்து வியந்திருக்கேன்னா முதல்ல அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து நின்ன இடம் எப்படி நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோலர் கோஸ்டர் மாதிரி